என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உலகம் போற்றும் தமிழ்மொழியில் உயர்ந்த நூல்களுள் தலையாய நூலாக திருக்குறள் திகழ்கின்றது. இந்நூல் மொழி வேறுபாடு, இன வேறுபாடு, சமய வேறுபாடின்றி அனைவரும் ஏற்று போற்றும்படியாக திகழ்வதால்தான் பழங்காலம் முதல் கொண்டே பலரும் திருக்குறளுக்கு உரை எழுதி சிறப்பு பெற்று வருகின்றனர். தமிழகம் வாழ்விலும் வளத்திலும் அறிவிலும் ஆண்மையிலும் தமிழினத்தை மிஞ்சிய இனம் வேறு எதுவும் இல்லை. நாட்டிற்கும் ஆட்சி தலைவருக்கும் அழிவு வராமல் பாதுகாத்து கொள்ளும் அமைப்பு அரண் எனப்படுகின்றது. அரண் பற்றிய சிந்தனைகளை திருக்குறளில் திருவள்ளுவர் பதிவிட்டுள்ளதை ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். அரண் என்பது நாட்டை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு வலயமாகும். நமக்கு சொந்தமாக நாடு இருந்தால் மட்டுமே பாதுகாப்பாகவும் இன்பமாகவும் வாழ முடியும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மலை, நீர், மணல், காடு போன்ற இயற்கை அரண்களையும் கோட்டை போன்ற செயற்கை அரண்களையும் வடிவமைப்பாளராகவே மாறி அரண் அமைவு பற்றி மிகவும் சிறப்பாக விளக்கியுள்ளார். ஒரு நாட்டு மன்னனின் ஆட்சி திறமை என்பது அந்நாட்டின் செங்கோல் களையாமல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னனின் கையில் உள்ளது. நெல்லும் நீரும் மட்டுமே தம் மக்களுக்கு உயிர் வாழ தேவை என அரசன் கருதாமல் மக்களை இடர்களிலிருந்து காப்பாற்றுபவனே மிகவும் சிறந்த அரசனாவான். அரண் என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பை போன்றது. அது எதிரிடமிருந்து மக்களை காப்பதுடன் நாட்டின் வலிமையை பறைசாற்றும் அடையாளமாகவும் திகழ்கின்றது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்று குறிப்பிடுகின்றார். அதாவது வலிமையான இராணுவம், நாட்டுப்பற்று மிக்க மக்கள், அளவற்ற செல்வம், நாட்டின் நலனை கருதி செயல்படும் அமைச்சர்கள், துன்பத்தில் உதவும் அண்டை நாடுகளின் நட்பு, அழிக்க முடியாத காவல், அரண் ஆகிய 6 அங்கங்களையும் உடைய அரசன் அரசர்களில் சிங்கத்தை போன்றவன் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். பகைவர் மீது படையெடுத்து செல்வதற்கும் பகைவரால் தாக்கப்படும் பொழுது தற்காத்துக் கொள்வதற்கும் உதவக்கூடிய அரண் சிறப்பாக ஒரு நாட்டில் அமைந்தால் மட்டுமே நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்திய இராணுவம், இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை ஆகிய அனைத்தும் சிறப்பாக செயல்படுவதால் மட்டுமே நம் நாட்டில் நாம் மக்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாகவும் இன்பமாகவும் வாழ முடிகின்றது. திருக்குறளின் அரண் அதிகாரத்தில் அரணின் சிறப்பை முதல் குறட்பாவிலும் 2வது முதல் 8வது குறட்பா வரையில் அரணின் இலக்கணத்தை பற்றியும் கடைசி 2 குறட்பாக்களில் அரணை காப்பவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அரண் என்பது ஒரு நாட்டின் அல்லது இடத்தின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்படும் கோட்டை அல்லது இயற்கை பாதுகாப்பு அமைப்பை குறிக்கும். இது பகைவர்களிடமிருந்து நாட்டையும் மக்களையும் காக்க உதவுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படைகளும் தொழில்நுட்ப பாதுகாப்புகளுமே நவீன காலத்து அரண்களாக கருதப்படுகின்றன. அரசரின் தலையாய கடமைகளுள் மிகவும் முக்கியமானது படை வீரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாகும். உள்ளிருப்போருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உடையதாய் அரண் அமைந்திருத்தல் வேண்டும் என்பதை எல்லா பொருளும் உடைத்தாய் குறள் 746 என தொடங்கும் குறட்பா வாயிலாக திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். மற்ற நாடுகளை உணவுப் பொருட்களுக்காக நம்பியிருத்தல் கூடாது. கொளர் கரிதாய் கொண்ட கூழ் குறள் எண் 745 என தொடங்கும் குறட்பாவானது பகைவரால் கைப்பற்றப்படுவதற்கு அரிதாக தன்னிடம் வேண்டிய அளவு உணவுப் பொருட்களை உடையதாகவும் உள்ளிருப்போர் நிலைப்பதற்குரிய தன்மை படைத்ததாகவும் இருப்பதே சிறந்த அரண் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இக்கோட்பாட்டை உலகிலுள்ள எல்லா நாடுகளும் தற்காத்துக் கொள்வதற்கு சிறந்த கொள்கையாக இன்றும் பின்பற்றி வருகின்றனர். இன்றைய மத்திய மாநில அரசுகள் முப்படை வீரர்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் வழங்குகின்றன. இதில் கல்வி உதவித்தொகை, சுயதொழில் கடன்கள், மருத்துவ உதவிகள், வீட்டு வசதி, வரி சலுகைகள், போர்க்கால உதவித்தொகை, ஈமச்சடங்கு நிதி மற்றும் காக்கும் கரங்கள் போன்ற சிறப்பு திட்டங்கள் அடங்கும். இவை அவர்களின் குடும்பத்தின் நலனுக்காகவும் மறுவாழ்விற்காகவும் வழங்கப்படுகின்றன. படை வீரர்களின் தேவைகளை சிறப்பாக நிறைவேற்றினால் மட்டுமே நாட்டை பாதுகாக்க முடியும் என்பதை திருவள்ளுவர் மிக அழகாக பதிவிட்டுள்ளார். அரணமைப்பு இயற்கை அரணோடு செயற்கை அரணும் தேவை. எளிதில் எட்ட முடியாத உயர்ந்த அகலமான அருமைமிகு மதில்